வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் விகே. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்னன்னா, உங்களோட ட்ரூ மேக்கினருக்கும், செத்ரோன்ஸ்க்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 40ல நடக்க போகுது. நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் இப்போ ஒரு வில்லத்தனத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது உண்மையிலுமே வேற லெவல்ல இருக்கு. ஃபேன்ஸ் மத்தியில அதிக ஒரு வரவேற்பையும் பெறுதுன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கு தான். ஏன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் நம்மளுடைய மண்டே நைட் ராவில் ஒரு புதிய ஒரு ஹீல் தனத்தை தரமாகவும் செம்மையாகவும் பண்ணுறாரு. நம்மளுடைய ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எப்படி ஒரு ஹீல்டனாக எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாக நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் இருக்கார். ரெஸ்ல்மேனியா 40ல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கும் நம்மளுடைய செத் ரோலின்ஸுக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் ட்ரூ மேக்கின்டயர் நியூ வேர்ல்டு சாம்பியனாக ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு கடைசி வாய்ப்பு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் தோத்துட்டாருன்னா சத்தியமாக அவர் WWE விட்டுட்டு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து அவரோட கடைசி வாய்ப்பாக இருக்குது. நான் கண்டிப்பாக இதில் நான் வின் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் சொல்கிறாரு. இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்கை ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரியாக கொண்டுட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி WWE இப்போ கன்சல்ட் பண்ணுறாங்களாம். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தமே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு WWE வந்தது யாருக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கு தான் பிடிக்கல. இது இல்லாமல் நம்மளுடைய சிஎம் பங்கு தான் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் தான் நம்மளுடைய சிஎம் பங்கா இப்போ இன்டர்நெட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் நம்மளுடைய சிஎம் பங்கா. இதனால் இவங்களோட அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கு தான் ரெஸ்ல்மேனியா 40ல மோதுறதா இருந்துச்சு. நம்மளுடைய செத்ரோன்ஸ் சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆனதுனால இப்போ அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்கு இருக்கார். அதனால கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு மேட்ச்சு தரவே முடியாது. அதனால இந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக கொண்டுட்டு வந்தால் உண்மையிலுமே இந்த மேட்ச் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட சிஎம் பங்கை 2 பேர்த்துக்கு நடுவில் இருந்த கரெக்டான ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி WWE நினைக்கிறாங்களுக்கு. அதனால இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸ் சிஎம் பங்கால் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா நம்மளுடைய செத்ரோன்ஸு. அதே மாதிரி நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயரால் பாதிக்கப்பட்டவர் யாருன்னா சிஎம் பங்கு. இதனால் இவங்களுக்குள்ள 3 பேர்த்துக்கு ஒரு மேட்ச் வச்சாலே உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு இன்ஜுரி ஆனதுனால இப்போ ஒரு ரெஃப்ரியை நம்மளுடைய WWE கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சல்ட் பண்ணுறாங்க. உங்களோட கருத்துப்படி நம்மளுடைய சிஎம் பங்கு நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர் நம்மளுடைய செத்ரோன்ஸ் மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை எப்பொழுதும் போல் நார்மலாக இவங்களுக்கு வேறு ரெஃப்ரி இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்கு கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ரெஃப்ரியாக இல்லாட்டியும் வேறு ஒரு கமெண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதாவது நம்மளுடைய சிஎம் பங்கு கண்டிப்பாக தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் எப்படி பண்ணுறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.